அடிக்கிற வெயிலுக்கு மோரு ஜூஸ்னு குடிச்சாலும் தவச்சுக்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு பேட்டிக்கலாம்னு சொல்லி வீட்டில இருந்து கிளம்பி ஜூஜுக்கெல்லாம் டாட்டா சொல்லிட்டு ஆட்டோ ஏறி மாட்டு தவணைக்கும் வந்தாச்சு. பார்த்தா கோபுரம் ஃபோட்டோகிராஃபி தம்பிக்கிட்ட அந்த கடையில் ஒர்க் பண்ணுற பாப்பாவையும் பார்த்தேன். பாப்பாவுக்கும் ஹாய் சொல்லிட்டு 2 பேருமே காரைக்குடி பஸ் ஏறி பாப்பா மேலூரில் இறங்கணும், நான் கீழே இறங்கணும். கீழே இறங்கணும்னு தம்பிங்கெல்லாம் பார்த்து ஹாய் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஜூஸை குடிப்போம் அப்படின்னு சொல்லி மிக்சர் ஜூஸை வாங்கி குடிச்சிட்டு இருந்தேங்க. அடுத்து நம்மளை தம்பி வந்துட்டு கூப்பிட வரணும், அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அடுத்து தம்பியும் வந்துட்டு கூப்பிட வந்துட்டாங்க. அடுத்து நானும் தம்பியும் சருகுவளையப்பட்டி அப்படின்ற ஊருக்கு வந்துட்டு போய்கிட்டு இருந்தோம். தம்பியும் அந்த ஊர் தான். என்னை கூட்டு போய்கிட்டு இருந்தாரு. உள்ளே வந்துட்டு திருவிழா வந்துட்டு நடந்துகிட்டு இருக்கு. அதனால வந்துட்டு அந்த மேலே டெக்கரேஷன்லாம் போட்டு பாட்டெலாம் படிச்சுட்டு இருந்துச்சு. உள்ளே போய் பார்த்தா ஆத்தாடி எவ்வளோ கப்பு. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு பார்க்குறேங்க. எனக்கே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. பேட்டியில் எடுத்துகிட்டு மறுபடியும் கீழே வந்து மறுபடியும் ஒரு ஜூஸை குடிச்சிட்டு அங்கே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் தங்கச்சி தம்பிங்க எல்லாரையும் பார்த்துட்டு மறுபடியும் வந்துட்டு பஸ் ஏறியாச்சு மதுரைக்கு. பஸ் ஏறினோனையும் என்ன வெயில் வெக்கையாக இருக்குது. எவ்வளோ வந்துட்டு காற்றடிச்சாலும் அப்படியே ஆரப்பாளையம் வந்தோடனையும் ஒரு பணியாரத்தை வாங்கிட்டு அப்பா கூப்பிட வந்துட்டாங்க. மறுபடியும் தம்பி